வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அப்பப்பா, இந்த மாய்மாலத்துக்கு பின்னாடி, மாந்திரிகம் செய்வினைக்கு பின்னாடி, மாந்திரிகங்களுக்கு பின்னாடி, அந்த மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி, இந்த பிள்ளைகளை பலியிட்டா எனக்கு இது வாய்க்கும், இவர்களை நெருப்புல எரித்து ஒரு சாம்பலை கொண்டு வந்து இந்த சடங்குகளை செய்தா எனக்கு வெற்றி கிடைக்கும் நம்புகிறேன். இந்த ஆண்டவர் அப்பா, இந்த அறியாமை இருள், இந்த அறியாமை இருள் எங்கள் தேசத்தை விட்டு எடுக்கப்படும்படியாக சந்திக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை காண இருள் விலக உதவி செய்ய சமைக்கிறோம். அன்னைக்கு சொன்னீங்களே, let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னீங்களே. இன்னைக்கு என் தேசத்தின் ஜனங்கள் மத்தியில, புத்தியில, சிந்தையில, இதயத்துல அந்த வெளிச்சம் வரட்டும். அறியாம இருள் நீங்க பண்ணட்டும். விசேஷமா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸுக்காக சொல்லிக்கிறோம். சுவாமி, நீர் யாரும் முன்கொண்டிருக்கிறான் வரட்டப்பா. எங்களுக்கு அவங்க யாருன்றது எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீர் தெரிந்து கொள்ளும் யார் வந்தாலும் எங்களுக்கு தலைவர்கள், நீர் தெரிந்து கொள்ளும் யார் வந்தாலும் எங்களுக்கு அதிகாரிகள். சித்தத்துக்கு விரோதமா மாந்திரிகம் செய்வின ஆண்டவரப்பா எல்லா மால் பிராக்டிசஸ் செய்ய முற்படுகிற அத்தனை அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் உமது ஊழியர்களை ஒருமித்து கடித்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றும் வாய்க்காதே போவதாக, விரோதமாக எழுபது ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போவதாக. தேசத்து பிள்ளைகளை, பச்சிலும் குழந்தைகளை கட்ட காப்பாற்றுகிறார்கள். இந்த சிறிய ஒவ்வொருவனுக்கும் தூதர் ஒன்றென்று அறிகிறான் சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 54 பேர் எங்கள் தேசத்தின் தலைநகரத்தில் காணாம போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தூதர்களுக்கு, இந்த தூதர்கள் ஏழரை காவல் செய்யவில்லை பதறுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் தூதர்களை வைத்து கத்தர் காவல் காப்பீராக. கத்தர் காவலாகி காவலாளிகளின் பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கத்தர் காக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கத்தர்படி காக்க போகிறதுக்காக ஆண்டவரே நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா, இந்த கால்களில் விழுந்து கேட்கிறேன், வேணும்னா நேரில் வந்து ஒருத்தர் காலில் கூட விட நான் தயாரா இருக்கிறேன். தயவு செய்து இந்த காலத்தை மனசுல வச்சு தொடர்ந்து ஜெபிங்க. இது வதந்தியோ இல்லை யாரோ எல்லாரும் பேசுறாங்க, அந்த பேச்சே இல்லை. பேஸ்னஸ் ஆடியோ ட்ராக் அவங்களுக்குள்ள சாட் பண்ணிக்கிங்க. சாட், மெசேஜ் சாட், வாட்ஸ்அப் சாட், மெயில் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சைபர் கிரைம்ல இருக்கிற டிஜிபி அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் குழம்பி அழுதுங்க. அவங்களுக்கு இருக்குது அந்த அக்கறை. நம்மள திறப்பில் நிற்கிறவங்க தானே, சுவரை அடைக்கிறவங்க தானே. தயவு செய்து இந்த மனத்தில் வச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரவில்லை கூட தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக சொல்வீங்க. மற்றவர்கள் ஆசிரியப்பாங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். நடப்பேசுடன் நடப்பேன் காலமெல்லாம் பள்ளத்தாக்கில் அவளி சாரோனின் ரோஜாவ நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் பள்ளத்தாக்கில் அவளி சாரோனின் ரோஜாவ பள்ளத்தாக்கில் அவளி சாரோனின் ரோஜாவ நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம்
நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் கள்ளத்தான் கிழிந்தவனே சாரோடி ரோஜாவ கள்ளத்தான் கிழிந்தவனே சாரோடி ரோஜாவ நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். அப்படியே கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணலாமா? இது ஒரு இலஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான். இந்த காணிக்கை கொண்டு பெருசா சாதிச்சிட முடியாது இந்த அமௌண்ட்டை கொண்டு. ஆனா இது நம்ம படைச்ச நோக்கம் கர்த்தர் அறிவார். பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவர் கையில கொண்டு போய் 5 அப்பம் 2 மீனை கொடுத்த பொழுது பெரிய மீதம் எடுக்க செய்கிறவர், திரளான ஜனங்களை திருப்தியா சாப்பிடப்படினவர். இது அவர் கையில் நான் கொடுத்தது ஒரு சின்ன அப்பம், சின்ன மீன் தான். அதை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டாரனா, இதை அவர் கையில் எடுத்து திருப்பி கொடுத்தாரனா, இந்த தேசத்தின் மீட்புக்கு, இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு, இந்த தேசத்தின் மிகப்பெரிய உயிர் மீட்சிக்கு இது பெரிய ஒரு கருவியாக மாறும். கர்த்தர் அப்படி மாற்றக்கூடியார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம் உங்களுடைய கையில கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரத்தை திரும்ப கொடுத்த பொழுது ஆண்டவரே 5000 பேர் திருப்தியாய் ஆண்டவர் சாப்பிடவும் மீதம் எடுக்கவும் உதவி செய்தது. அப்படியாய் கர்த்தர் காணிக்கையை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்திற்கு தேவையான செலவுகளுக்கு மாத்திரமல்ல மீதம் எடுக்கிற அளவுக்கு இந்த காணியை பெருக்கி தருகிறோம். கிடைத்த ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஊழியர்களையும் நிறைய தேவைகள் உண்டு ஆண்டவரே, பாடுகள் பாரங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் சந்தித்து உமக்கு எந்த தேசத்தை அறிந்தப்படுத்தி கிருபை பெறுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சரியான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்பொழுது செய்தி கேட்கும் நேரம். We have come in the right time to hear God's word. நாம் செய்தியை கேட்கும் நேரம். This is the time to hear the message from God. பிரியமானவர்களே, My dear beloved people, நாம் கூடும் போதெல்லாம் வசனங்களை அதிகமாக தியானிக்க வேண்டும். whenever we gather, we have to meditate the God's word. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு செய்தி கொடுக்கிற ஐயாட்ட ஒப்படைக்க போகிறேன். I just want to mention one verse. எபிரேயர் 9:11 வாசியுங்கள். Hebrews 9:11. எபிரேயர் 9:11 என்ன சொல்லுகிறது? What Hebrews 9:11 says. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? What God wants to tell from that verse. நல்ல கவனியுங்கள். Please listen carefully. தேவன் நம் கூடி வரும் போதெல்லாம் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். Whenever we gather, God wants to intercede through His word. நம்மை நடத்த விரும்புகிறார். God wants to guide us through His நம்மை word. ஆசீர்வதிக்க God விரும்புகிறார். wants to bless us through His word. நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். God wants to help us through His word. வாசிக்கலாம். Let us please read. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டார். போதும். The Lord Jesus Christ was high priest for our goodness. கிறிஸ்துவானவர் Our Lord Jesus, வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியன். the good things which are going to come, He is a high priest for that. அதற்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார். That's why He showed Himself to us. உங்களுக்கு வரப்போகிற எல்லா நன்மைகளுக்கும் பிரதான ஆசாரியன் அவர். He is the reason for our future blessings. இந்த சபையின் பிரதான ஆசாரியர் For this church, He is a high priest. ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ்நாத் ஐயா அவர்கள். The pastor of this church is Reverend Dr. Suresh. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. சுரேஷ்நாத் அவர்கள். Suresh Nath. ஆமென். Amen. தேவன் இந்த நல்ல சபைக்கு ஒரு நல்ல ஆசாரியரை தந்திருக்கிறார். He is the pastor of this good church. எல்லாரும் கரங்களை தட்டி Let us clap our hands. நம்முடைய சபைகளுக்கு நாம தான் பிரதான ஆசாரியர். We are high priest for our own church. இயேசு பிரதான ஆசாரியர். Jesus Christ is a high priest. அவர் எல்லாருக்கும் பெரிய பிரதான
ஆசாரியர். He is a great high priest. அல்லேலூயா. Hallelujah. அவர்தான் நமக்கு நன்மையை தரப்போகிறார். He is the one who is doing the good things to us. நன்மைக்குரிய ஆசாரியர். He is the high priest for our goodness. அவரை அட்டிக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். Whoever clings on to him, surely they will get a benefit. அவர் மூலமாய் கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். Surely through him we are going to be blessed. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறபடினால Because you have come to this meeting, தீமைகள் நீக்கப்படும். surely all the bad things will be removed. பொல்லாப்புகள் நீக்கப்படும். All the dangerous things will be removed. எல்லா தீங்குகளும் நீக்கப்படும். All the ill things will be removed. தேவன் உங்கள் சரசுல உங்க வீட்டில நன்மை வைக்கிறார். God is placing the goodness in your head and your house. நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர். He is a high priest for our goodness. நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Surely you will receive the goodness from him. தீமை உங்களுக்கு நடக்காது. Surely all the opposite things will go away. தீமை உங்களை அணுகாது. Surely all those dangerous things will not attack you. தைரியமாயிருங்கள். You have to be boldness. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is always with you. அவர் பெரிய காரியங்களை செய்வார். Surely he is going to do the great things to you. அவரை நம்பி இருக்கிறோம் நாம். If you are trusting him, அவரை விசுவாசித்து நடக்கிறோம். if we are believing him and we are walking in the faith, நமக்கு ஒரு தீங்கும் வராது. surely all the bad things will not come to us. பெருகுவீர்கள். You will be multiplied. நீங்கள் வளருவீர்கள். You will grow. நீங்கள் தேவனால் சேர்ந்திருப்பீர்கள். Surely you will become a very highlighted people. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். Surely God will lift you up. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார். If any man is doing ministry, பிதாவானவர் கனம் பண்ணுவார். God the Father will honor you. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணும்படி Surely God wants to honor you in your ministry. கனம் பண்ணும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். He wants to honor you. That's why he brought you. சின்ன ஜெப ஊழியம் செய்தால் கூட, Even if you are praying a small prayer ministry, ஊழியம் செய்தால் கூட, even if you are distributing tracts, ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். surely God will honor you. சோர்ந்து போகாதீர்கள். Do not be dismayed. ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்கள். Just do the ministry with cheerful heart. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Surely God is going to bless you. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are very happy this morning? மேன்மைப்படுத்துவோம். Let us all clap our hands and magnify the எல்லாரும் Lord. கரங்களை தட்டி கர்த்தரை Let us மேன்மைப்படுத்துவோம். all clap our hands and honor our God. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். Jesus Christ is with you. உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய Surely போகிறார். through you he is going to do the great things. நீங்கள் ஆசாரியர்கள். You are a priest. பிரதான ஆசாரியருடைய ஆசாரியர்கள். You are a priest under the great high priest. நன்மைக்குரிய ஆசாரியன் அவர். He is the high priest for our goodness. உங்களை நன்மைக்குரிய ஆசாரியனாய் தேவன் மாற்றுவார், உயர்த்துவார். Surely he will lift you and he will change you for the blessing of the others. நடத்துவார். உங்கள் மூலம் நன்மை அநேக லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பயனடையும்படி ஆண்டவர் You will be a channel of blessing to the millions of souls. உங்களை நடத்தி நன்மையினாலே நிரப்பப்போம். Surely he will guide you and he will fill you with the கரங்களை goodness. தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். So clap our hands and honor God. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு செய்தியிலுக்கு வந்திருக்கிறதான நம்முடைய ஸ்தோத்திரம் ரெவரண்ட் டாக்டர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அருமையான ஸ்தோத்திரம் ரிச்சர்ட் பால் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really praise and thank God for the servant of God, Pastor Vincent Paul, who have come here to deliver the gospel. அநேக இடத்துல அவர்கள் ஆராதனைகள் நடத்துகிறார்கள். He is conducting worship service in 12 places. அவர்கள் இப்பொழுது ஒரு சபையை கல்பாக்கம் பகுதியிலே கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Even now he is constructing one church building near Kalpakam. இதெல்லாம் வர முடியாது அவரால். Surely he is having a very busy schedule. ஆனால் அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். But today God has brought him in our midst. தேவ ஆவியை பெற்றவர். He has filled with the Holy Spirit. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவரை பயன்படுத்தி இருக்கிறேன். I have used him from Chennai to Kanyakumari. கார்ல போகும்போது Whenever we go travel in the 1000 car, கிலோமீட்டர் அவரே கார் ஓட்டுவார். 1000 kilometers he will be driving. ஆனா சும்மா ஓட மாட்டார். நம்மளை ஜெபிக்க வைப்பார். Oh, he will not be just alone driving the car, but he will motivate us to pray. ஃபுல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் போவோம். Always praying, we will be traveling with the prayer. ஒவ்வொரு எல்லைக்குள்ளேயும் போகும்போது அந்த மாவட்டத்தை சொல்லி அந்த மாவட்டத்துடைய பிசாசுகளை கட்டிக்கொண்டே போவார். Whenever we enter into the district, he will be binding all the satanic powers. 5 பேர் கார்ல இருந்து 5 பேரும் ஜெபிப்பாங்க. Even if there are 5 persons are traveling, 5 persons has to pray.
மகத்துவ தேவனின் வல்லமை அந்த ஊழியத்தில் வெளிப்படும். Surely God's wondrous mighty things will be happening in the ministry. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறாங்க. God has brought him in our midst. அல்லேலூயா. Hallelujah. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணும்படியாக விரும்புகிறோம். Now we are going to honor the servant of God. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமா, எங்க நம்முடைய இந்த ஃபெல்லோஷிப்புக்கு, இந்த செனாடுக்கு, இந்த டயசிஸுக்கு, இந்த ஜெபக்குழுவுக்கு, இந்த ஊழியர்களுக்கு துணை தலைவராக இருக்கிறதான பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் வேதராஜையா அவர்கள் எல்லாருக்கும் சால்வை அணிவித்து கனம் பண்ணுவாங்க. The vice president of the God's Minister Prayer Fellowship, Reverend Dr. Vedaraj, will be honoring each and every servants of God. நம்முடைய முதன்மை துணை தலைவர் டேவிட் ஐயாவும் இணைந்து எல்லாரையும் கனம் பண்ணுவாங்க. Along with him, Pastor David also will be joining to honor other servants of God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. May the name of God be glorified. மகிமை. May அல்லேலூயா. the name of God be glorified. ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய பேராயர் ஸ்தோத்திரம் மிஷனரி பிஷப் கவுன்சிலரி அருமையான சுரேஷ் நாத் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க அன்போடு கூட Now we are going to honor Bishop Commissionary Suresh, Pastor Suresh Nath. ஸ்தோத்திரம். பேராயர் வேதராஜ் ஐயா அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி. Let us all clap our hands, please. அடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி. Let us all clap our hands, please. அடுத்து நம்முடைய பேராயர் ஸ்டீவன் அருளையா அவர்களை கனம் பண்ணுவோம். Bishop Stephen will be honored now. எல்லாரும் கரங்களை Let us all clap தட்டி. our hands, please. அடுத்து நம்முடைய பேராயர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாலமன் ஐயா அவர்களை ரூபன் சாலமன் ஐயா Bishop அவர்கள் Reuben Solomon will be given honor now. அவர்கள் நம்மோடு இருப்பது மிக மகிழ்ச்சி. He is really very happy that he is in our life. ஐக்கிய நாட்டு சபையின் மிக முக்கிய உறுப்பினர். He is a really very important நமக்கு person. சில தகவல்களை அவர்கள் தான் நமக்கு அறிவித்து He ஜெபிக்க used வைப்பார். to give the information about that. ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் சாம் சுதாகர் அவர்களுக்கு Now we are going to honor Reverend Dr. Sam Sudhakar. அல்லேலூயா. அல்லேலூயா. Let us clap our hands, please. பெரிய பெரிய கூட்டங்களில் பெரிய பெரிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரெக்கார்டிங்கில் அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். He is going to help us for the future big meetings and also in the recording. சுகமாகி வந்த நம்முடைய ஸ்தோத்திரம் பேராயர் ராஜசேகர் ஐயா Bishop அவர்கள் Ram is honored now. நம்முடைய செய்தியாளர்கள் நம்ம வருவோம். Now we are going to honor our servant of God. We are going to give the message. வின்சென்ட் பால் ஐயா அவர்களுக்கு Pastor Vincent Paul will be honored now. தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தவும் ஆசீர்வதித்து Truly God is going to use you mightily in the future days. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is really good. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் அமர்வோம். செய்திக்காக பாஸ்டர் டேவிட் வினாயா அவர்கள் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Please be seated for the message. Pastor David Vinayak. பம்மல் வட்டார போதகர் ஜெபரைக்குடைய தலைவர் ஐயா அவர்கள் Pastors leader of the Pammal Pastors Prayer Fellowship. நம்முடைய மத்தியிலே அவர்கள் இருப்பது மிக மகிழ்ச்சி. We are really very happy that his presence is in our midst. இந்த மாதிரி ஊழியர் கூட்டங்களில் அநேக கூட்டங்கள்ல அவங்க செய்தி கொடுக்க போவாங்க. He used to deliver God's message in the pastors meeting. ஜெபத்துக்கு நம்மளோட இருப்பாங்க. He is always with us through the prayer. அவர்கள் பேசும்போது ரொம்ப நல்ல ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க. Whenever he delivers God's message, he always reveals the spiritual things. எந்த பெருமையான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. He never give anything which is leading to the proud. நான் நேசிக்கிற மிக அருமையான தேவன். I really love him, the man of God. அவர்கள் இப்பொழுது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. Now he is going to pray. நாம் ஜெபிக்கலாம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாட்டில் கூட கர்த்தருடைய வார்த்தையே வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தையே ஜீவனாக இருக்கிறதப்பா. நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஊழியரை மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை போதிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டு கூட தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஊழியர்கள் வளரட்டும், ஒவ்வொரு சபைகள் மேன்மையடையட்டும், கனத்திற்குரிய பாத்திரங்களாக ஒவ்வொரு ஊழியர்களையும் அவரவருடைய எல்லைகளிலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். நாமத்தை மகிமைப்படுத்தும். மேடையில் இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் ஆசீர்வதியும். இப்படியா வசத்தை கேட்கும் போது ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் கொடுத்து விட்டு எரியும்படியா ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. 30, 60, 100 கனி கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே 1000 பேரை கொண்டு ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தும்படி தீர்மானித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறதான பாஸ்டர் எரேமியா அவர்கள் ஒரே ஒரு அறிவிப்பு அதை மட்டும் சொல்லிட்டு செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். 1000 ஊழியக்காரர்களை இந்த 1000 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 1000 பெரும்படி கதிரவனே ஆசீர்வதிப்பாராக. இந்த 1000 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சொல்கிறாரு, ஃபோனில் உடனே ஐயாவுக்கு ஃபோன் அடித்தாங்க, 1000 பேர் கூப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. 1000 கூடி தேவனுக்குள்ள எல்லாரையும் மாற்றி வழிநடத்தணும். அந்த ஊழியக்காரங்களை ஃபஸ்ட்டில் ஜெபிக்க வைக்கணும். 1000 பேர் கூடி ஐயா பிடிச்சதை அறிவிப்பு சொல்லி முடியும். வரும்பொழுது ஒரு நல்ல அருமையான வாக்கு தத்துவத்தோடு ஐயா 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்தேன். உண்மையாகவே ஆண்டவர் நாமத்தில் இருக்கிறேன். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் பாஸ்டர் ஜெரேமியா சசிகரன். பக்கத்தில் இருக்கிற கிரகவாக்கம் அந்த வில்லேஜ் ஊர். முழு நேர ஊழியத்துக்கு வந்து 26 ஆண்டுகள் ஆகிறது. தமிழ்நாட்டில் ஒரு 3 சர்ச்சு, ஆந்திராவில் ஒரு 3 சர்ச்சு. இந்த எல்ஷடாய் ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் தொடங்கி 22 வருஷம் முடிஞ்சிருச்சு. எங்கள் சபையில் மட்டும்தான் நடத்தப்படும். இந்த தோட்டத்தில் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. 22 வருஷத்தில் நாங்கள் இந்த எல்ஷடாய் ஊழியர்களுடைய கூடுகை மூலமாக சுமார் 3 மிகப்பெரிய செமினார்ஸ் நடத்த தேவன் கிருபை செய்தார். 23வது வருஷத்தில் குன்றத்தூரில் 2 நாள் செமினார் நடத்தணும். எல்லாமே மண்டபம் தான். 350 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 24வது வருஷம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மீட்டிங் நடத்தணும். 500 பாஸ்டர் கூட்டணும். ஸ்ரீபெரும்புதூர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கூடிய துணையோடு கூட. போன வருஷம் காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் நடத்தணும். 700 பேர் வந்திருந்தாங்க. இப்படி 3 இடத்துல கர்த்தருடைய கிருபையினால இந்த பாஸ்டர்ஸ் கூடிய செமினார் கர்த்தருக்கு நடத்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். புது முயற்சியாக 1000 பேர்களை ஒன்றாக சேர்த்து 1000 ஊழியர்களை ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய முயற்சியோடு கூட இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இடம் வந்து குன்றத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவூரில் ஒரு மிகப்பெரிய மண்டபம், 1000 பேர் உட்காரக்கூடிய MGM அப்படி ஒரு பெரிய மண்டபத்தில் நடக்கிறது. ஏப்ரல் 27ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நடக்கிறது. எனவே இதற்கான முன்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே முன்பதிவு செஞ்சுட்டாங்க. நாங்கள் ஏப்ரல் மாதம் 1 தேதியே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிப்போம். எனவே நீங்கள் வர விரும்பினால் 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஐடி கார்டு, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து உள்ளே கொண்டு வருவோம். நடுவில் ஒரு நல்ல சூடான வடை, ஒரு டீ, நல்ல ஒரு வர்ஷிப் இருக்கும், நல்ல மகிமையான செய்தி இருக்கும். அதாவது என்னை மாற்றின செய்தி. எத்தனையோ ஊழியக்காரர்களை கிட்டத்தட்ட நாங்கள் சந்தித்ததில் 1000கணக்கான ஊழியக்காரர்களை சந்தித்த தேவ செய்தியை அருமையான பிஷப் ஆண்டனி அவர்கள் லண்டன் தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். லண்டனில் இருக்கிற தமிழ் சபைகளிலே மிகப்பெரிய சபை. நீங்கள் யாரெல்லாம் விசாரிக்கலாம். அவர் தேவனுடைய செய்தியை அவர் கொண்டு வருவார். அவருடைய மனைவி வருவாங்க, நம்முடைய தாயார் வருவாங்க. எனவே ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். எனவே நல்ல ஒரு 300 ரூபாய், அதாவது ஹோல்சேல் ரேட்டில் 300 ரூபாய் உள்ள மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் எல்லா பாஸ்டர்ஸும் பாஸ்டர்மார்களும் கொடுக்கப்படும். நல்ல சாப்பாடு, கல்யாண விருந்து சாப்பாடு கொடுக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிகுந்த மரியாதையோடு, கனத்தோடு, சந்தோஷத்தோடு நாங்கள் நடத்துவோம். இதில் எந்த விதமான சந்தேகம் இருக்குமானா, நீங்கள் எல்லாரும் தெய்வ ஊழியர்கள், உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். எனவே நீங்கள் விரும்பினால் நீங்கள் முன்பதிவு செய்யுங்கள். இதை முன்பதிவு செய்யும்படியாக பிஷப் ராஜசேகர் ஐயா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. அப்புறம் பிஷப் அருள் ஐயா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அதை பொருட்படுத்தி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெரியவங்க தான், பட் இருந்தாலும் எனக்காக அதை செய்வாங்க.
ஐயாவுடைய ஒத்துழைப்பு நன்றி. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே டாக்டர் மிஷன் பாலையா அவர்கள் கருத்து செய்தி கொண்டு வருவாங்க. செய்தி கேட்டு முடிச்ச அடுத்த நொடியில் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கிட்டோம். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னா கவரில் வாங்கிட்டு போயிருக்கேன். இல்லை நான் இங்கேயே சாப்பிட்றேன்னா மேலே நமக்கு சாப்பிடும் இடம் நல்லா அருமையான இடம் இருக்குது. மேலே மேல் தளத்தில் போய் சாப்பிடலாம். இப்படி போய் மேல் தளத்தில் சாப்பிடலாம். பாத்ரூம் டாய்லெட் வசதி ரைட் சைடில் மேலே போய் அங்கே பயன்படுத்திக் கொள்ளுங்க. லேடிஸ் வாஷ்ரூமாக எல்லாருக்கும் இந்த சைடில் லேடிஸ் டாய்லெட் ஏரியா இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெப நிலையிலே இருங்க. செய்தி முடித்த அடுத்த நொடியில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும். தயவாக நீங்கள் பொறுமையாக இருந்து செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் மேலும் மேலும் ஆண்டவருக்கு சிறப்பான ஊழியத்தை செய்யவும் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாக இருந்திருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் மேலும் அல்லேலூயா, அல்லேலூயா. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வேலையை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆவி ஆத்மா சரீரத்தை விடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மதியான வேலையிலே உடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ உம்முடைய பாதத்திலே வருகிறோம். பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ இந்த மத்தியான வேளையிலே அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுடைய கூடாரத்திலே வாசம் பண்ணின தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய அபிஷேகம் ஆவியானவர் தாமே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தாசர்களையும், ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியக்காரிகளையும் ஆண்டவரை, உம்முடைய தேவ பிள்ளைகளை ஆண்டவரை, உம்முடைய ஆண்டவரை வாயினால் சொல்லுகிற வார்த்தைகளை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் கொண்டு வந்த இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. சங்கீதம் 138:8 சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த காலை மதியான வேளையில வந்திருக்கிற நீங்கள் எந்த ஒரு காரியத்தோட ஏக்கத்தோட தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் தாராளமா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நாம் எதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறோம்? அருமையான இந்த ஜெப ஐக்கிய ஊழியத்திற்காகவும் அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த தலைமை போதகர், இந்த சபையுடைய தலைமை போதகர் அருமையான ஐயா அவர்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் அவருடைய உடன் ஊழியருக்காக டேவிட் ஐயாவுக்காக, அருமையான ராஜ் ஐயா அவர்களுக்காக, வந்திருக்கிற மேடையில் வீட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காக அபிஷேகம் வல்லமை பெற்ற உங்கள் யாவரையும் நான் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த வேலையிலே நம்மை கொண்டு வருவதில்லை. தாவீதுக்கு சொன்னது போல, இது ஒரு முகாந்திரம் இல்லாமல் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் இந்த ஊழியர் கூடுகையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரும் ஊழியர்கள் தான். 5 வகையான ஊழியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் துணை ஊழியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாட்களிலே ஆண்டவர்
உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையை உள்ளவர்கள் நன்மையாகிய கிறிஸ்துவை பெறுவார்கள். உண்மையில்லாத மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் செயல்பட முடியாது. அதனால்தான் மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேக பேருக்கு மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மையுள்ள தெய்வம். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால், வானம் பூமி ஒழிந்து போனாலும் வேறு ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கியாவது அவர் வாயினால் சொன்ன வார்த்தைகளை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், ஜீவாதிபதியாயிருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆராதனையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார், இடைப்பட்டு கொண்டே இருந்தார், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறார், அவருடைய பாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என் பாரத்தை, என்னுடைய தேசத்து மக்களுக்காக என்னுடைய ஜெபத்தை என் தேசத்து மக்களுக்கு யார் கொண்டு போவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த மத்தியான வேளையில வானத்துக்கு பூமிக்கு நின்றாக வார்த்தை வாங்கி கொடுக்கிற அருமையான ஊழியக்காரனே, அருமையான ஊழியக்காரியே, கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அழைக்கவில்லை. உண்மை இல்லாத நேரத்திலே, உண்மை இல்லாத காரியத்திலே, உண்மை இல்லாத இருந்த பொழுது ஆண்டவர் உண்மையாய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ என்று எனக்கு தெரியாது. இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிற இந்த கூடையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்தில, தனிப்பட்ட ஜீவியத்தில, குடும்பத்தில, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில, கர்த்தர் கொடுத்த தேசத்தில நீங்களும் நானும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று உண்மையுள்ள தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாம் 5 வகையான ஊழியங்கள் மாத்திரமல்ல, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி நாம் எங்கெல்லாம் கூப்பிடுகிறோமோ, எந்த இடத்துல இருந்தெல்லாம் கூப்பிடுகிறோமோ அங்கெல்லாம் இறங்கி கிரியை செய்கிற தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இருக்கிறவரும் இருந்துவருமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, உலகத்துல ஒரு அம்பானி என்ற ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதன், கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்பாக செல்போன் எல்லா மக்களிடத்திலும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வந்த வழி காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ₹1 செல்போன் கொடுத்து தன்னுடைய கனவை நினைவாக்கி இந்தியாவில் உள்ள பாமரனிலிருந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிற எல்லார் கையிலும் என்ன இருக்கணும், செல்போன் இருக்கணும் என்று சொல்லி விரும்பி பாருங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட 75% நம்முடைய தேசத்துல செல்போன் இல்லாத இடமே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனாலே ஒரு காரியத்தை எடுத்து அதை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி திரும்ப 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 அதற்கு முயற்சி பண்ணி அதை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜாவுக்கு நீங்களும் நானும் ஊழியக்காரராய் மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரை சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரன், கூலிக்காரன், வேலைக்காரன் என்னன்னா பாத்தீங்கன்னா அவருடைய எஜமானுடைய வேலைக்காரன் பார்த்தா கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அதுவோடு நம்ம ஊழிய இந்த பூமியிலே முடிந்து போவது இல்லை. அதற்கு அடுத்தது மனவாட்டி சபையாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் மனவாட்டியாய் இருந்தால் மாத்திரமே மனவாட்டி சபையை நடத்தவும், மனவாட்டி சபைக்குள்ள அநேக ஆத்துமாக்களை மணவாளனுக்கு நேராக நடத்துகிற ஐயா சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க, புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆண்டவர் வாசல் அருகே இல்லை, இதோ ஒரு நொடியிலே கதவை திறக்க வேண்டிய நொடியிலே நாம் வந்திருக்கிறோம். அதுதான் பரிசுத்தவானுடைய எச்சரிக்கை. பாருங்க, அவர் எவ்வளவோ
பலவீனத்திலிருந்து எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருந்து முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வந்து அவர் மூலம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். கதவு அடைப்பதற்கு முன்பாக உண்மை முற்றமுள்ள ஊழியக்காரனே, இதுவரைக்கும் வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, தேசத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள்ல நீ உண்மை இல்லாமல் இருந்தா இன்றைக்கு நீ மனம் திரும்பு. மனம் திரும்பு, மனம் திரும்பு விசுவாசிக்கு சொல்றது இல்ல, புறஜாதியானுக்கு சொல்றது இல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொன்னார். ஏன் என்று சொன்னால், நீங்கள் என் ஜனம் என்று சொன்னார். 2 புத்தகத்தில் சொல்லுகிற பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், உங்களை என்னையும் பார்த்து சொல்ற என் ஜனங்கள் சொல்லுகிறார். வெளியே இருக்கிறவர்கள் அவர் ஜனம் அல்ல, நீங்களும் நானும் அவர் ஜனம். அப்ப வெளியே இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கனி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவியம் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கணுமா? புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படி இருக்கணுமா? புது சிருஷ்டியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாட்களில ஆண்டவர் பாருங்க, 3 வகையான கூட்டத்தை நாம் வேதாகமத்திலே காண முடியும். நம்ம வேதாகமத்தை சொல்ல சொல்ல என்ன நினைப்போம்னா, அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு சொன்னது, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சீசர்களுக்கு சொன்னது, இதெல்லாம் முற்பிதாக்களுக்கு சொன்னது அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க வேதாகமத்துல பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகம் 28:20 உண்மையுள்ள மனுஷன் எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மை என்ற இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஜீவியம் எப்பொழுதுமே இருக்கும். உண்மை உள்ளம், உண்மை உள்ள உங்க உள்ளத்துல இயேசு இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். பார்க்கறத, கேட்கறத, பழகிறத, இன்னும் விசிட் பண்றத, இன்னும் நீங்க கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்க? ஒரு நெகேமியாவை போல ஜெப சிந்தனை உள்ளவர்களாக, பாரம் உள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக, எரிந்து பிரகாசிக்கிற யோவான் சானனை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. உண்மை உள்ள உள்ளத்துல இயேசு இல்ல, வேறு ஒரு ஆள் இருந்தா நம்முடைய காரியம் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் இரட்டை வேஷம் தரித்தவர்களாக, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் தரித்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உங்கள் கருவை அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் நினைப்பதற்கு முன்பாகவே நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கு நின்று செத்து மடிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், பாதாளத்தின் வாசல் விசாலமாய் திறக்கப்பட்டு எத்தனையோ வழிகளில ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் ஊழியக்காரனாய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய், பட்டணத்தின் மேல் அந்த மலை மேல் இருக்கிற விளக்கு தண்டின் மேல் இருக்கிற வெளிச்சமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. என 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் 7 சபைகளுக்கு சொல்லுகிற பொழுது அவர் என்னென்ன விதமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் உண்டு, உண்மை பாதி பொய் பாதி வாழ்கிற ஊழியர்கள் உண்டு. அல்லேலூயா. இதுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத பெயரளவுக்காய் இருக்கிற ஊழியர்கள் உண்டு. நீங்களும் நானும் எந்த ஸ்தானத்திலே இருக்கிறோம்? அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கண் பரிசுத்தமாய் இருந்தால் மற்ற அவைகள் எல்லாம் பரிசுத்தமாய் இருப்பது போல ஊழியக்காரன், ஏனென்று சொன்னால் நம்மை நடத்தினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஊழியத்தை கொடுத்தவர், நமக்காக வரப்போகிற ராஜாதி ராஜா உண்மையுள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார், நீதி தவறாமல் இருக்கிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருந்தார், நமக்காக ஜீவனையும் கொடுக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக என்றைக்காவது ஒரு நாள், ஒருவேளை மத்திய ஆகாயத்தில் வந்து நம்ம அழைத்துக் கொண்டு போவார் என்று சொன்னாலும், இல்ல ஒருவேளை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள மரித்தோம் என்று சொன்னாலும், அவருக்காக அவருடைய ராஜ்யத்துல பேரடைஸ்ல இலைப்பாரி கொண்டிருக்கிற நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நம்மிடத்துல பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால், உங்களால் என்னால் பிறப்பிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, வழிநடத்தப்படுகிற ஆத்துமாக்களும் அவ்வண்ணமே இருக்கும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான்ட்ட பரிசுத்தம் இல்லாத ஒரு பொருளை கொடுத்தால்தான் அவன் பரிசுத்தமாய் அதை மாற்ற முடியும். நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி சீர்கெட்டு போவார்களோ, நீங்களும் நானும் அவருடைய சாயலிலே அவர் நமக்கு பெரிய தீர்க்கதரிசியாயிருந்தார். அப்ப உங்கள் மூலம் என் மூலம் வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் மாத்திரமல்ல, வாக்குத்தத்த வார்த்தை மாத்திரமல்ல, நடத்தையில உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, உண்மையுள்ள மனிதர்களாக இயேசு கிறிஸ்து, யோசேப்பு, நெகேமியா, ஈசாக்கு, மோசே, தாவீது, பவுல், சீசர்களை நீங்கள் பார்க்க முடியும். நோவா, ஏனோக்கு, இப்படி பல பாத்திரங்களை, எஸ்தரை நீங்கள் பார்க்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகை பார்க்க முடியும். தானியேல், எலியா, எலிசா, எஸ்தரை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தி நிறைவடைகிற வரைக்கும், கர்த்தர் நம்மோடு உண்மையாகிற வரைக்கும், பரிசுத்தமாய் இருக்கிற வரைக்கும், அவர் விரும்புகிற நீதியின்படி செய்கிற வரைக்கும், அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார், இடைப்பட்டு கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அவர் மனிதனை கொண்டு பேசுவார், காகத்தை கொண்டு பேசுவார், ஏன் கல்லை கொண்டு கூட கர்த்தரால் பேச முடியும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். உங்களுக்கு இயேசுவினுடைய வாழ்க்கை தெரியும். பரிசுத்தத்துல தன்னுடைய தனிப்பட்ட காரிய ஒழுக்க ஜீவியத்தில் அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி, இன்றைக்கு நான் பல மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் கூடுகைக்காக போவதுண்டு. ஏனென்று சொன்னால், ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியம் என்று கொடுத்து ஆண்டவர் 7 நாளும் சுவிசேஷம் அறிவிக்கவும், சபையில்லாத இடங்களை சபை ஸ்தாபிக்கவும், கடல் வளம், தகவல் வளம், நிழல் வளம், இன்னும் பார்த்தீங்கன்னா நீர்வளம் என்று சொல்லி 4 வளத்திலே கொண்டு போய் சுவிசேஷ நற்செய்தியை, ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவிக்கவும், அநேக திருச்சபைகளை, அநேக ஜெப வீடுகளை உருவாக்கி அங்கே அநேகர்களை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல வேண்டும் என்று அநேகரை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அழைத்ததனுடைய நோக்கம் தெரிய வேண்டும். இப்ப யோசேப்பினுடைய காரியம் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு வருகிற தரிசனம் தெரியும். அவருடைய சகோதரர்களால் எப்படி பகைக்கப்படுகிறான், யோசேப்பை எப்படி அவர்கள் வணங்குவார்கள், அவருடைய தாய் தகப்பனை குறித்தும், யோசேப்பு எப்படி தன்னுடைய பிதாக்களுக்கு ஜீவரட்சனை கொடுப்பான் என்பதை எல்லாம் யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, குழியில போட்டாங்க, தேவன் அவனோடு இருந்தார். பார்த்திபோருடைய அரண்மனையில் இருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனை தினம் தினம் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யும்படி வாலிபனாயிருந்த யோசேப்பை மிகவும் துன்பப்படுத்துகிறார், அவனை மிகவும் நெருக்குகிறார், அவனுக்கு மிகவும் சங்கடப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் அங்கேயும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். சிறைச்சாலையிலே இருந்தான், தேவன் அங்கேயும் அவனோடு இருந்தார். பாருங்க, அந்த யோசேப்புக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஊழியக்காரர்ல அநேக வாலிப ஊழியக்காரர்கள் மாத்திரல்ல, வயதான ஊழியக்காரனும் இச்சைக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போய் ஒன்றுமில்லாத ஊழியக்காரனும் தேசத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இதனால தேசம் தீட்டுப்படுத்தப்படுகிறது, ஊழியர் மேல் இருக்கிற அபிஷேகம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. அந்நியர்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா சேனல்ல அதிகமா பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஏதாவது ஒரு பாவம் நடந்துட்டா பாதிரியார்களை குறித்து, மற்றவர்களை குறித்து ஏன் போடுறாங்கன்னா, இவர்களை இப்படிப்பட்ட மோசமானவர்கள் என்று காட்டிவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் சொல்ல முடியாது. இவர்களை கரைபடித்து விட்டால், இவர்களை தீட்டுப்படுத்தி விட்டால், இவர்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி, இவர்களை தகுதியற்றவர்கள் என்று சொல்லி முத்திரை போட்டு விட்டால் எந்த மக்களும் இவர்களை நம்ப மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பிரச்சனை ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. ஆதாம் ஏவாளுக்கு இருக்கிற பொழுது அவர்கள் நிர்வாணி என்று சொல்லப்பட்ட பொழுது ஆண்டவர் அங்கு மிகுந்த கடின கோபம் படுகிறார். உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லுகிறார். அப்ப ஊழியக்காரராக நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரத்தில் ஒரு கரைப்பட்டு விட்டால் அதுக்கு பலவிதமான முயற்சி பண்ணுகிறோம், பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வழியில, உன்னுடைய பேச்சில, உன் நடக்கையில எப்படி இருக்கிறாய்? நீ எறும்பி பிரகாசிக்கிற அக்னி துண்டமா இருக்க வேண்டும். வனாந்திரத்தில் இருந்த யோவான் சானகன் கூப்பிடுகிறான். சதுசேயர்கள் வருகிறார்கள், பரிசேயர்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள், சிறைச்சாலை அதிகாரி வருகிறார்கள், தேசத்து ஜனங்கள் வருகிறார்கள். இன்னைக்கு நம்ம சபையில வச்சு பேனர் அடிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எவ்வளவோ சொல்றோம், 10 பேர் 100 பேர் கூட வர மாட்டேங்கிறான். ஏன் கேட்டீங்கன்னா, யோவான் சானகன் எழும்பி பிரகாசிக்கிற எரிகிற அக்னி துண்டமாயிருந்தான். உள்ளதை உள்ளபடி சொன்னான்.
விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு வகை காட்டினது யார் என்று சொல்லி சதுசேயர்களை பார்த்து சொல்லுகிறான். சிறைச்சாலை அதிகாரிகளை பார்த்து சொல்லுகிறான். அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறான். தைரியமாய் அவனால் பிரசங்கம் பண்ண முடிந்தது. ஏன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் யோவான் சானகன். வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவரோடு அந்த அபிஷேகத்தோடு தொடர்புடையவன். ஆண்டவருடைய வருகைக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறாகும், வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் சானகனாய் அவன் எரிந்து பிரகாசித்தான். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சானகனை குறித்து சொல்கிறார், ஸ்திரீகளிலே பிறந்தவனிலே இவரை போல ஒருவன் மேன்மையான ஒருவன் இல்லை. எந்த அற்புதமும் செய்யலுங்க. ஒரு தலைவலியை கூட அவன் குணப்படுத்தல, எந்த கை கால் வலியும் குணப்படுத்தல, எந்த அற்புதமும் செய்யல. ஆனா அப்பேற்பட்ட சாதாரண ஒரு நிலைமையில நினைக்கப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறிகளிலே பிறந்த எல்லாவற்றை காட்டிலும் இந்த யோவான் சானனை குறித்து மேன்மையான சாட்சி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த யோவான் சானனுக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிற அந்த தேவன் மேல் இருந்த இவர்தான் தேவாட்டுக்குட்டியானவர், இவர்தான் மனுஷனுடைய பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவளை ரட்சிக்கிற ரட்சகர் என்று சொல்லி இவர்தான் என்று சொல்லி ஆவியானவர் அவருக்கு அறிவித்த பொழுது அவரை பார்த்த உடனே அவர் முகத்தை பார்த்து நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்று தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்தா, சில அதிசயங்கள் நடந்தா, இல்ல நம்முடைய ஊழியத்துல சில வருமானங்கள் வந்தா, சில ஊழியத்துல பல அநேக அதிகாரத்தில் உள்ளவர்கள் நமக்கு இணக்கமாயி நம்முடைய சூழ்நிலை எல்லைகள் விரிவானா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் எஸ்கார்டு வச்சுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மாத்திரம் பரிசுத்தமாய், கர்த்தருடைய பார்வையில நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். பாருங்க, நிறைய இடத்துல போகிற பொழுது சொல்லுவாங்க, விதவையான ஊழியக்காரர்கள், அதாவது அந்த ஊழியக்காரர் மரித்து விட்டார், ஊழியர் கூடுகை நடக்கிறது, அந்த அம்மா வந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறேன்ற பேர் வழியில அவங்களை தவறான செய்திகள் அனுப்பி, அந்த அம்மாவுக்கு அப்பா இருக்கிறாரு, அம்மா இல்லை, மற்றவங்க எல்லாம் புறஜாதிகள், அந்த சபையை உயிரை கொடுத்து கட்டணும். அந்த ஐயா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார். தன்னுடைய அந்த சபையில 3 வருஷம் கண்ணீரினால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான விசுவாசிகள் வந்தார்கள். யாருமே இல்லை. ஊழியர் கூடுகைக்கு போய் நிறைய அவங்களோட தொடர்பு கொண்டதுல, நான் உதவி செய்யறேன், உனக்கு அரிசி வாங்கி தரேன், உனக்கு அது வாங்கி தரேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தேவையில்லாத இச்சையான காரியங்களெல்லாம் சொல்லி அந்த அம்மா என் மனைவிட்டு சொல்றாங்க, இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிறார்கள் ஊழியர்களுக்குள்ளே, இவர்களுக்காக முதல்ல செபிங்க சிஸ்டர். பேசும்போது தோத்திரம் சிஸ்டர், பின்னாடி போய் கேவலமான வார்த்தைகளை பேசி, ரெட்ட அர்த்தத்துல பேசி, அசுத்தமான காரியங்களை செய்து, இப்படிப்பட்ட செய்கிற பொழுது அந்த மகன் இன்னைக்கு ஊழியத்தை விட்டே போயிட்டான். வேறு ஒருவர் அந்த பாசுடைய தம்பி நடத்துறார். ஏன் கேட்டா, இந்த சமுதாயத்திலாவது பரவாயில்ல, ஆனா ஊழியக்காரல இப்படிப்பட்ட ஓநாய் கூட்டம், இப்படிப்பட்ட அசுத்தம் உள்ளவன், பார்வையிலே நம்மளை மானபங்கப்படுத்தும் ஒரு மத்தியில எங்க ஊழியர் செய்யறது? தயவு செய்து சொல்றேன், வெளியில் இருக்கிற மக்கள் கூட சரி, முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய் மாறி விடுவார்கள். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை ஊழியக்காரனாகிய ஊழியக்காரியாகிய உங்களுக்கும் எனக்கும் தான். நாம் சரியா இருந்தால் தேசம் சரியாயிருக்கும், நாம் சரியாயிருந்தால் சபை சரியாயிருக்கும், சபை சரியாயிருந்தால் குடும்பம் சரியாயிருக்கும், குடும்ப தலைவன் சரியாயிருந்தால் மனைவி சரியாயிருப்பால், குடும்பத்தில் உள்ள நபர்கள் சரியாயிருந்தால் உன் தெருவு சரியாயிருக்கும், உன் தெருவு கிராமம் சரியாயிருந்தால் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், தேசத்தை கர்த்தர் நடத்துவார். அதே மாதிரி ஆண் மக்களுக்கு அப்படி சில காரியம் இருக்கிறது. தயவு செய்து சொல்றேன், நீ ஒரு பரிசுத்தவாட்டி, நீ ஒரு பரிசுத்தவான். This is the limit. அதனால்தான் இப்படிப்பட்ட முற்பிதாக்கள் மூத்த ஊழியர்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரான மாதிரி இன்னைக்கு பைபிள் எடுத்த எல்லாம் ஊழியக்கார, வசனம் தெரியல, ஒரு காரியம் தெரியல, எது முன்ன பின்ன தெரியல, 4 வசனம் 4 பாட்டு 4 இது தெரிஞ்சுட்டா நான் ஊழியக்காரன். தயவு செய்து வருத்தப்பட்ட பரவாயில்ல, குத்துறது குத்திதான் ஆகணும். உனக்கு குத்துதுன்னா மனம் திரும்ப,
இல்லை என்று சொன்னா வேலைக்கு போயிரு. தயவு செய்து உண்மையும் உத்தமமாக இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் தண்ணீர் ஈர கொலைய பாத்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாம எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜீவனை கொடுத்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஓ நாய் கூட்டமாய் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற அபிஷேகத்தில் எச்சரிக்கல, மனம் திரும்பு இஸ்ரவேலே, மனம் திரும்ப. நீ மனதாக இருந்தால் மனம் திரும்பு என்று சொன்ன விளக்கு தண்டை கர்த்தர் நீக்கி போடுவார். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறியா? இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா? இது என்ன மளிகை கடையா? இது என்ன பர்னிச்சர் கடையா? இல்ல இது என்ன வெப்பமுட்டு சொத்தா? வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர் தன் ஒரே பேரான குமாரனை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் ஏக சுதன் என்று பாராமல் கொடுத்தார். அட்டூழியம் என்ற ஊழியக்காரன் ஒரே ஒரு ஆகான், அவன் செய்த பாவம் கோத்திரத்தை, குடும்பத்தை, வம்சத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கே அக்கினியிலே சுட்டெரிக்கும்படியாக நிறுத்தினான். யோசுவா மண்ணை போட்டுக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பெரிய எரிகோவை பிடித்தார்கள், அவ்வளோ பெரிய பட்டணத்தை பிடித்தார்கள். அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் விசுவாசி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்காதே. விசுவாசி இடத்துல ஆவியானவர் பலமாய் இன்றைக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்ம பெந்தேகோஸ்து சபை, நமக்கு மட்டும்தான் அபிஷேகம், நமக்கு மட்டும்தான் அந்நிய பாஷை இல்ல. ஆர்சில ரோமன் கத்தோலிக்கல போய் பாருங்க, ஆவியானவர் பலமாய் ஊற்றி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் ட்ரெடிஷன் சொன்னீங்களோ, எதெல்லாம் ட்ரெடிஷன் சொன்னமோ, எதெல்லாம் பாரம்பரிய சபைன்னு சொன்னமோ, இன்றைக்கு ஆவியானவர் அங்கே பலமாய் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனை வஞ்சிக்கிற ஆவியினால் ஏமாந்து போய் விடாதே. ஏன் என்று சொன்னால் 3 காரியங்களாலே ஊழியக்காரன் விழுந்து போகிறான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதனால இந்த பெண்ணாசையில பாருங்க, யோசேப்பு தன்னை காத்து கொண்டான். இவ்வளவு பெரிய துரோகத்தை என் எஜமானுக்கு முன்பாகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நான் என் தேவனுக்கு முன்பாக எப்படி செய்வது என்று சொல்லி அந்த ஸ்திரியோடு பேசுகிறான். ஒரு ஊழியக்காரனா ஒரு டைம் இருக்கணும். உலகத்தோடு பேச்ச குறைத்துக்கொள், தேவனோடு அதிகப்படுத்து. உலகத்தோடு பேசுகிறவன், சிரிக்கிறவன், உலகத்தோடு உலகிறவன் தேவனோடு இடைபட முடியாது. தேவன் இடைபட மாட்டார். உலகத்தோடு டியூட்டி பாக்குறேன், அதை பாக்குறேன், நான் வாட்ஸ்அப்ல பாக்குறேன், நான் போட்டோ போடுறேன், நாங்க கூட்டம் நடத்துறேன். உலகம் ஒண்ணா. இந்த உலகத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும். உன்னதமான இடத்துல உனக்கு இடம் கிடைக்காது, உன் சபைக்கு இடம் கிடைக்காது, உன் குடும்பத்துக்கு இடம் கிடைக்காது. எழுதி வச்சுக்கோ. நீ உண்மையான ஊழியக்காரனா இருந்தா, உத்தமமான ஊழியக்காரனா இருந்தா, உண்மையாய் நீ அவரை பின்பற்றுகிறாய் என்று சொன்னார், தேவனுடைய பாதம் தான் உனக்கு முதலாய் இருக்க வேண்டும். உன் சபை தேவைக்காக, உன் தேவைக்காக ஜெபிக்கிறாய் இல்லாதபடிக்கு தேவையே என் ஜெபமாய் இருக்க வேண்டும். தேவைதான் என் ஜெபம், என் ஜெபம் தான் என் தேவை. நீ ஜெபித்து பாரு, ஆண்டவர் சொல்லுவார். அருமையான ஐயா சொன்னாங்க, உண்மையா எனக்கு தெரியும். ஹரியானாவில் எங்க மிஷனரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பஞ்சாப்ல எங்க மிஷனரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசல எங்க மிஷனரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10-20 ஊழியர்கள் எல்லாம் கூடி சேர்றாங்க. லைவ் போதுமா, கட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏன் கேட்டீங்கன்னா எல்லா ஊழியக்காரனும் இப்ப ஐயா சொன்ன மாதிரி, தாமோதரன் ஐயா சொன்னாங்க பாருங்க,